வணக்கம். அன்னைக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன். குழந்தைகளுக்கு நெறைய ஃபன் கேம்ஸ், நெறைய டான்ஸு, நெறைய பாட்டு, இது மாரி நெறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் ஷேரிங். அந்த ஒரு குழந்தை தனக்கு வரப்போற கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டுக்காக பார்த்து ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட்ட செலக்ட் பண்ணி, அத அழகா பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தனக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரெண்டும் நல்ல ஒரு கிஃப்ட்டா குடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருந்த குழந்தைக்கு, அந்த நிகழ்வினுடைய இறுதியில பெரிய மன வருத்தம் தான் மிஞ்சுச்சு. எஸ். இந்த குழந்தை எந்த அளவுக்கு சூப்பரான கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்களோ, ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்கல. மாறாக வீட்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள ஒரு ரேப்பர் மட்டும் சுத்தி கிஃப்ட் மாரி பேக் பண்ணி கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். சின்ன வயசுல குழந்தைகளுக்கு பெற்றோரா நம்ம என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, அந்த விஷயங்கள் தான் அந்த குழந்தைகளுடைய மனசுல ஆழமா பதியும். இடையிலும் போடக்கூடிய அந்த விதை தான் குழந்தை நாளைக்கு விருட்சமா வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில கொடுக்கக்கூடிய கனிகளாக இருக்கும். நல்ல விதைகள் போட்டோம் அப்படின்னா, வரக்கூடிய கனிகள் நல்ல கனிகளாக இருக்கும். சரியில்லாத விதைகளை போட்டோம் அப்படின்னா, பலனும் அப்படிதான் கிடைக்கும். நல்ல விஷயங்களை குழந்தைகள்ட்ட நம்ம சொல்லிக் கொடுப்போம். நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதற்கு மேல மற்றவங்களுக்கு செய் அப்படின்ட்டு அந்த ஒரு நல்ல தன்மையை இந்த சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா, அப்படி உருவாக்கி கொடுக்கும் பொழுது நிறைய நல்ல விதிகளை குழந்தைக்குள்ள போடுறோம். அந்த குழந்தை நாளை வளரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நல்ல நல்ல கனிகளை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சுவைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு நிறைய நல்ல பண்புகளும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவோம். குழந்தைகளுடைய மகிழ்ச்சி தான் நம்முடைய மகிழ்ச்சி. கண்டிப்பா குழந்தைகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நாமளும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்றி.